ஹாய் காய்ஸ், லைஃப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்றது இந்த வீடியோ முடிஞ்சு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிய வரும். தனக்கு பிடிச்ச சாப்பாடை ஒரு ஹோட்டலில் போய் ஒருத்தர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 டேஸ்க்கு அப்புறம் அவரால் அவர் எந்திரிச்சு கூட நடக்க முடியலையா? அது எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு வீக்கெண்ட் வித் எட் சீரீஸ். ஸோ இந்த வீக்கெண்ட் நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோன் எஸ் குலைன்-பேர் சிண்ட்ரோம். குலைன்-பேர் சிண்ட்ரோம்ன்றது GBS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் நியூஸ் சேனல்ஸில் நியூஸ் பேப்பர்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யா கைஸ், ஸோ இந்த பூனே, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பிளேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் February, March அந்த மாதிரி டைமில் இந்த GBS வந்து ஹை லெவலில் ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்துட்டு ஒகேஷனலாக ஹோட்டலில் சாப்பிட்ற பர்சனே கிடையாது. ஏதோ ஒரு ஒர்க்காக போகிறப்போ சுச்சுவேஷன்ஸ்னால ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. இது நார்மலாக நடக்கிற விஷயம் தான். அன்றைக்கி சாப்பிட்ட அன்றைக்கி அவருக்கு நைட்டு டிசென்ட்ரி ஆயிருக்கு. ஸோ அது தொடர்ந்து ஒரு 5 days பார்த்தீங்கன்னா சிவியராக ஃபீவர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அவர் நார்மலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொட்டீன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. சடனாக பார்த்தா அவரோட அப்பர் லிம் 2 கையிலையும் சரி 2 கால் எல்லாத்துலேயுமே வந்து வீக்னஸ் வர ஆரம்பிக்குது. ஏதோ மதமதுப்பாக ஒரு சென்சேஷன் அவருக்கு ஏற்படுது. கொஞ்ச நாளில் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட் அவரால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. ஒரு ஹோல்ட் பண்ண முடியல, ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியல. நான் அவர் அசஸ் பண்ணுற அந்த டைமில் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறப்போ அவரால் நிற்க கூட முடியல கைஸ். பிகாஸ் அவரால் ஒரு நீ வந்து லாக் பண்ணி ஒரு பொசிஷனில் அவரை மெயின்டைனே பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் இந்த இடத்துல மூவ் ஆகிற அளவுக்கு போயிட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம், எப்படி நடந்துச்சு? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் குலைன்-பேர் சிண்ட்ரோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்த்துட்டோம், இவருக்கு எப்படி இது ஆச்சுன்னு பார்த்துட்டோம். பட் ஆனால் GBSனால் என்ன, அது எப்படி வருது, அது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுது, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் ஃபார் த பார்ட் 2. தேங்க்யூ கைஸ்.